நான் சாணக்கியன் பேசுகிறேன். வாழ்க்கையில் பணம் உங்களைத் தேடி வர வேண்டுமா என்று நீங்கள் அமைதியாக உங்களையே கேட்டுக்கொண்ட அந்த நிமிடம்தான் உங்கள் மாற்றத்தின் உண்மையான தொடக்கம். ஏனெனில் அந்தக் கேள்வி வெறும் பணத்தைப் பற்றியது அல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் தரத்தைப் பற்றியது, உங்கள் சிந்தனையின் ஆழத்தைப் பற்றியது, உங்கள் நேரத்தின் மதிப்பைப் பற்றியது. பலர் பணத்தை துரத்திக் கொண்டே ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நின்று, நான் என்ன ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்கவில்லை. ஆனால் உண்மையில் நீங்கள் உருவாகும் மனிதர்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறார். பணம் என்பது ஒரு நிழல் மாதிரி. நீங்கள் ஒளியை நோக்கி நடந்தால் அது தானாகவே உங்களை பின்தொடரும். ஆனால் நீங்கள் நிழலை பிடிக்க ஓடினால் அது எப்போதும் தப்பித்துவிடும். அதனால் முதலில் உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் பழக்கங்களை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பியுங்கள். ஏனெனில் நேரம்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நாணயம். அதை வீணாக்கினால் வாழ்க்கையே வீணாகும். தினமும் சிறிய முன்னேற்றம் செய்யுங்கள். அதுதான் பெரிய மாற்றத்தின் விதை. ஒரு விவசாயி நல்ல விளைச்சலை எதிர்பார்க்கிறான் என்றால் அவர் பொறுமையுடன் விதை விதைத்து அதை கவனமாக பராமரிப்பார். அதுபோல நீங்கள் இன்று விதைக்கும் நல்ல பழக்கங்கள்தான் நாளை உங்கள் வெற்றியாக மலரும். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மன அமைதியில்லாமல் கிடைக்கும் பணம் ஒரு சுமையாக மாறிவிடும். இரவில் அமைதியாக தூங்க முடியாத வெற்றி எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் உங்கள் உள்ளத்தோடு சமாதானமாக இருக்க கற்றுக்கொண்டால் வெளியில் கிடைக்கும் எந்த வெற்றியும் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும். இல்லையெனில் அது வெறும் எண்ணிக்கையாக மட்டுமே இருக்கும். வாழ்க்கையில் பலர் எல்லாவற்றையும் பெற்றும் ஏதோ ஒன்றை இழந்த உணர்வுடன் இருக்கிறார்கள். அந்த இழப்பு மன அமைதிதான். அதனால் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். உங்கள் உள்ளம் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள். அந்த அமைதிதான் உங்கள் முடிவுகளை தெளிவாக்கும். உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் எவருடன் அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள், எவரை கேட்கிறீர்கள், எவரை மதிக்கிறீர்கள், அவர்களின் சிந்தனை மெதுவாக உங்கள் சிந்தனையாக மாறும். அதனால் உங்களை உயர்த்தும் மனிதர்களை தேர்ந்தெடுக்குங்கள். உங்களுக்கு ஊக்கம் தரும் சூழலை உருவாக்குங்கள். உங்களை கீழே இழுக்கும் பழக்கங்களையும் மனிதர்களையும் மரியாதையுடன் விட்டு விலகுங்கள். அது கடினமாக இருந்தாலும் அதுதான் வளர்ச்சியின் விலை. நான் ஒரு இளைஞனிடம் ஒருமுறை கேட்டேன், நீங்கள் உலகத்திற்கு என்ன மதிப்பு கொடுக்கிறீர்கள் என்று. அவர் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அதுதான் பலரின் நிலை. அவர்கள் பெற விரும்புகிறார்கள், ஆனால் கொடுக்க என்ன இருக்கிறது என்று சிந்திக்கவில்லை. நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொண்டு உலகத்திற்கு உதவ ஆரம்பித்தால் உலகம் உங்களை தேடி வரும். பணம் என்பது நீங்கள் உருவாக்கும் மதிப்பின் பிரதிபலிப்புதான். அது உங்கள் உழைப்பின் கண்ணாடி. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், வேகமாக கிடைக்கும் வெற்றி நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஆனால் பொறுமையுடன் கட்டிய வாழ்க்கை எப்போதும் உறுதியானதாக இருக்கும். தோல்வியைப் பற்றி உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு வழிகாட்டி. அது இந்த வழி வேலை செய்யவில்லை, வேறு வழி முயற்சி செய் என்று சொல்லும் அமைதியான ஆசிரியர். பலர் தோல்வி வந்தவுடன் பயந்து நின்று விடுகிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். அந்த சிலரே வாழ்க்கையில் உயர்கிறார்கள். சிறிய விஷயங்களை அலட்சியம் செய்யாதீர்கள். ஒரு பெரிய மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. அது தினமும் நீங்கள் எடுக்கும் சிறிய நல்ல முடிவுகளின் கூட்டுத்தொகை. நீங்கள் இன்று உங்கள் உடல் நலத்தை கவனித்தால், உங்கள் மனதை அமைதியாக வைத்தால், உங்கள் இலக்கை தெளிவாக வைத்தால், உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தை கொண்டு வந்தால், அவையெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் பேச்சிலும் கவனம் வேண்டும். வார்த்தைகள் மனிதனை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். அதனால் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். உங்கள் வார்த்தைகள் மரியாதையையும் அர்த்தத்தையும் கொண்டிருக்கட்டும். உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்ற அவசரம்தான்
பலரை தவறான முடிவுகளுக்கு இட்டுச் செல்கிறது. ஆனால் காத்திருக்கும் பொறுமைதான் நீண்ட நாள் வெற்றியை உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வு வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பதை மதிக்க ஆரம்பித்தால் தான் மேலும் பெறும் தகுதி உங்களுக்குள் உருவாகும். இல்லையெனில் எவ்வளவு பெற்றாலும் அது போதாது என்ற உணர்வு உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கிறது. உங்கள் பயணம் உங்கள் வேகத்தில்தான் நடந்தாக வேண்டும். வேறொருவரின் வெற்றியை பார்த்து உங்கள் மதிப்பை குறைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தினமும் உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் கவனியுங்கள். நேற்று இருந்ததை விட இன்று சிறிது மேம்பட்டால் போதும். அதுதான் உண்மையான வெற்றி. மேலும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நீங்கள் எதை தொடர்ந்து சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும். அதனால் உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை மெதுவாக மாற்றுங்கள். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது. உங்கள் உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையும் சமநிலையுடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒன்று பாதிக்கப்பட்டால் மற்றவை பாதிக்கப்படும். வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்றும் ஒன்றாக வளர வேண்டும். நீங்கள் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வு என்பது சோம்பேறித்தனமல்ல. அது உங்கள் ஆற்றலை மீண்டும் நிரப்பும் ஒரு அவசியம். ஓய்வில்லாமல் ஓடினால் ஒரு நாள் நீங்கள் நின்றுவிடுவீர்கள். மேலும் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எதைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறீர்களோ அது பெரிதாக தோன்றும். ஆனால் நீங்கள் அதை அமைதியாக கவனித்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அது மெதுவாக சிறியதாக மாறிவிடும். அதனால் பிரச்சனைகளை தவிர்க்காமல் நேராக எதிர்கொள்ளுங்கள். அது உங்களை வலுவான மனிதராக மாற்றும். இறுதியாக நான் உங்களிடம் மீண்டும் கேட்கிறேன். நீங்கள் பணத்தை தேடப் போகிறீர்களா அல்லது உங்களை உருவாக்கப் போகிறீர்களா? ஏனெனில் நீங்கள் உங்களை உருவாக்க ஆரம்பித்த அந்த நிமிடம் பணம் உங்களை தேடி வரும் பாதை அமைந்துவிடும். அது திடீரென்று நடந்த அதிசயமல்ல. அது உங்கள் தினசரி ஒழுக்கம், உங்கள் தெளிவு, உங்கள் பொறுமை, உங்கள் சிந்தனை அவற்றின் இயல்பான விளைவுதான். அதனால் இன்று முதல் விழிப்புணர்வுடன் வாழுங்கள். அமைதியாக சிந்தியுங்கள். மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களை தினமும் சிறிது சிறிதாக மேம்படுத்துங்கள். ஒரு நாள் நீங்கள் நின்ற இடத்திலேயே பணம் என்னை தேடி வந்துவிட்டது என்று அமைதியாக சிரித்துக் கொண்டு சொல்லும் நிலைக்கு நீங்கள் நிச்சயம் வருவீர்கள்.